இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளே இந்த மகாநதி சீரியலில் நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தாச்சு. கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இப்போ கதையில் போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் லைட்டாக ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. கதை எதுவும் முடிய போகுதா சீரியலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இன்றைக்கி எபிசோடில் இப்போ பசுபதி அப்படியே நல்லா திமிரா நின்று பார்த்தியா, என் பொண்ணுக்கு நிச்சயத்தை நீ நிறுத்தினா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சா பாரு, கல்யாணமே முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது இதோ தாலி அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. ராகினி வேறு அப்படியே கட்டுப்பாகுறாங்க. காவேரி அவ்வளோதான், இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வரதான் போகிறா, என் பொண்ணு என்னென்ன பண்ண போகிறா நீ பார்க்க தான் போகிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு எப்படியெல்லாம் நீ ஆடுன அப்படின்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குனு ஓகே 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 எல்லாம் நீ பண்ணதெல்லாம் சரி, ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிளம்பி போக வேண்டியதான், அது எதுக்கு நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் பேச உடனே நான் இப்போ திருவிழா மாதிரி கொண்டாட போகிறேன் அந்த ரிசப்ஷனை, சும்மா கிடையாது நிஜமாவே திருவிழா மாதிரி தான், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு திமிரா பேசுகிறார் பசுபதி. அன்பு உடனே உன் பொண்டாட்டி தானே இந்த அஜய் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு ரொம்ப இப்போ சீன் போட்டால் அதனால தான் அப்படின்னு பேச, அதான் இப்போ நடந்துருச்சுல்ல, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடச்சிருச்சுல்ல, கிளம்பி போய் உங்கள் வேலையை பாருங்கள், எதுக்கு எங்கள்கிட்ட இது சொல்லி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, கூட்டு போங்க சம்பந்தியை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த பாருமா அவரும் ஃப்ராடு இவரும் ஃப்ராடு, ரெண்டு கிரிமினலும் ஒன்றா சேர்ந்து அவங்களே அடிச்சுக்கிட்டோம், அவங்களால உனக்கோ இல்லை உன் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனை வர்றதுக்கும் நான் விட மாட்டேன், நீ கவலைப்படாமல் வா அப்படின்னு காவேரியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு இவர் விஜய். ஸோ இப்போ இதுலையான ஒரு மனக்குழப்பத்தில் கவலையில் தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க இவங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யமுனா ஜாலியாக உட்காந்து ஜூஸ் குடிக்கலான்னு இருக்கவங்கள பாதியில் நிறுத்தி இப்போ சம கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நிவின் என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்கா, எதுக்கு போய் சொன்னேன், ஏன் போய் சொன்னேன் அப்படின்னா, இல்லை இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னா, என்ன இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, உன் அக்கா மேலே கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா, காவேரியோட வாழ்க்கை போயிடும்ல அப்படின்னா, நான் அவங்கள சொல்லலை, என்ன இருந்தாலும் அஜயும் விஜயும் கசின்ஸ் தான், அவங்க ஒரே குடும்பம் கிடையாது, ஒன்றா இருக்காங்களே தவிர ஒரே குடும்பம் கிடையாது அப்படின்னு பேச உடனே இதெல்லாம் ஒரு லாஜிக்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ, குமரன்ட்ட சொல்லிட்டேன்னு மாமாட்ட சொல்லிட்டேன்னு பிரச்சனையாக போகுதுன்னு அப்படின்னா, இல்லை தேவையில்லாமல் எங்களை தான் ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதனால தான் நான் சொல்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியுது இல்லை அப்படிங்கும்போது, நீ பண்ணது நம்பிக்கை துரோகம், இனிமேல் மூஞ்சிலே முடிக்காத, எனக்கு பேசவும் பேசாத, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், என் அத்தனை பொய் சொல்லியிருக்கேன், உன்னை போய் நம்பினேன் பாரு அப்படின்னு கோபமாக கிளம்பிடுறாரு நிவின். உடனே அந்த கோபத்தோடையே யமுனா வீட்டுக்கு வராங்க. நமக்கே யமுனா பண்ணதை பார்த்து அவ்வளோ காண்டாகுது. அவங்க பேகெல்லாம் தூக்கி போட்டு தலைவலி அப்படின்னு அவங்க அம்மாட்ட கத்துறாங்க. அப்போ தான் குமரனும் கங்காவும் இதெல்லாம் முடிச்சு டெய்லர்கள்லேருந்து கிளம்பி வந்தால் வாசலில் உட்காந்துருக்காங்க யமுனா. உடனே அவங்க அம்மா வேற ஏதாச்சும் யார்கிட்டயா போய் பிரச்சனை பண்ணியிருப்பா, வாயை கொடுத்து வாங்கி கட்டியிருப்பா, அதனால தான் இப்படி உட்காந்துருக்கா அப்படிங்க. உடனே கங்கா சரி வா உள்ளே போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் குமரனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏமா போய் சொன்னேன் அப்படின்னா, இல்லை அந்த கல்யாணத்தை போய் நம்ம நிறுத்தோம்னா அந்த அன்பெல்லாம் நம்மளை தான் ஓவராக பேசியிருப்பாரு, நம்ம தான் அவங்க குடும்பத்தை கெடுக்கிறோன்னு இருப்பார், நமக்கு தேவையெல்லாம் பிரச்சனை வேணான்னு தான் பண்ணேன், எப்படி இருந்தாலும் விஜய் மாமா அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இல்லை தலையிடணும்னு நினச்சேன் அப்படின்ன உடனே சரிம்மா, ஆனால் நீ என்னமோ சொல்கிற, ஆனால் தெரில நடக்கும்போது பார்த்துக்கலாம், நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோன்னா நைட்டாக கொடைக்கானல் கிளம்பிடுறாங்க. காலைல கொடைக்கானலில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா நான் இப்போ தான் வந்திருப்பேன், டயர்டாக இருப்பேன்லாம் யோசிக்காமல் வேலை கொடுத்துருப்பாங்க, முதல்ல எங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கங்கா சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போக, சரி ஓகே வீடு கிட்டக்க தானே இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்குள்ளார போகும்பொழுது சாவி எடுத்து வந்தாச்சா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தா அங்கேருந்து விஜய் வெளில வர்றாரு. அதை பார்த்து ஷாக்காக டக்குன்னு அக்கா வந்தியாக்கா அப்படின்னு காவேரி கட்டி பிடிக்க அப்படின்னு இவங்க ஒன்று தள்ளி விட்டுறாங்க. என்ன கிட்டக்க வர, என்ன நடந்தாலும் உங்களெலாம் ஒன்று பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, நீயே ஒரு சுயநலவாதி அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுகிறாங்க இவங்க. உடனே இந்த நம்ம வேணா ஹோட்டலில் போய் தங்கிக்கலான்னு உடனே விஜய் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஐயோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நிஜமாக உங்களை மீன் பண்ணி சொல்லலை, அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை அது அப்படின்னு குமரன் பேசுகிறாரு. தேவையில்லாமல் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா, அந்த பாருங்கள் இவளுக்காகலாம் நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பி உங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படிங்க. அக்கா நீ வேணா இங்கே இருந்துக்கா, நான் போகிறேங்க்கா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, நீயே சுயநலவாதி, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன், எதுக்கு எங்களை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கோவமாக இவங்க கிளம்பி போக உடனே இவர் சாரி கேட்குறாரு குமரன், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னு இவங்க விஜய் சொல்லும் பொழுது, இருங்க நான் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாரு. இப்போ தான் ஒரு உண்மையை சொல்ல போகிறாரு. கங்காவுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய போகுது, இவர் தான் பணத்தை தொலைச்சிட்டார் குமரனுங்கிறது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.